ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ரொம்ப பிஸியாக போச்சு. அதனால சில கிளிப்பிங்ஸ்லாம் என்னால் எடுக்க முடியல. இது வந்து மார்னிங் சூப்பராக இருந்தது. சன்ரைஸ் நான் எப்படி ஏன் ரசிக்கிறேன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்படி தான் இருக்கும் காலையில். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு கிச்சன் வந்து வேலை பார்க்குறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதோடு அதை பார்த்துட்டு அப்படியே டீ போட்டுட்டேன். இன்றைக்கி நார்மல் தாங்க, எப்பயும் பாப்பாவுக்கு ஸ்கூலில் கிளப்பி விட்றது தான். ஸோ அந்த டே தான் இன்றைக்கி. ஏன் இன்றைக்கி எடுக்க முடியல அப்படின்னா, பாப்பா எழுந்தது இன்றைக்கி லேட்டு, அதே மாதிரி நாங்கள் எழுந்தது இன்றைக்கி லேட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி சமையல் இதெல்லாம் ரொம்ப வேகமாக ஹரிபரியாக போச்சு. ஸோ பாருங்கள், நான் எடுக்கிறதுமே பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நான் எடுக்கவே செய்கிறேன். செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் சரி எடுப்போம் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன். ஸோ பாப்பா ஸ்கூலில் விடும்போது நான் எடுக்கல, ஏன்னா நான் அன்றைக்கி போல் அவங்க அப்பா தான் போய் விட்டாங்க. இது வந்து 12:30க்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் வருவாங்க. சரி, ஆஃபீஸில் வச்சு அன்றைக்கி பாப்பா வந்து திரும்ப அதே டயத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் போகும்போதே தூங்கிடுறாங்க. ஸோ அதை வண்டி ஓட்டிகிட்டு பாப்பாவையும் பார்த்துட்டு நம்மளால் அதை சரியாக ட்ரைவ் பண்ண முடியாது, ஏன்னா லாங்காக போகணுமா. ஸோ அதனால் இன்றைக்கி பாப்பா வீட்டில் இங்கே ஆஃபீஸில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் தான் நான் வந்து பாப்பாவே கூப்பிட்டு போனேன் வீட்டுக்கு. பாப்பா இங்கே ஆஃபீஸில் அவங்க இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே பழகின இடம் தான், அதனால கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஃபோன் கேட்டாங்க. ஸோ ஃபோன் பார்த்துட்டே அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓரளவு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஈவினிங் போல் வெளியே வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.